கூகுள் பே, போன்பே போன்ற செயலிகளில் யூபிஐ மூலம் பண பரிவர்த்தனை செய்வதற்கு கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சஞ்சய் மல்கோத்ரா சமீபத்தில் கூறியது இந்திய மக்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. யூபிஐயிலிருந்து மீண்டும் மக்களை பழைய ரொக்க பண பரிவர்த்தனை கொண்டு செல்லப் போகிறதா அவரின் அறிவிப்பு? பார்க்கலாம். யூனிஃபைடு பேமெண்ட்ஸ் இன்டர்ஃபேஸ் எனப்படும் யூபிஐ இந்திய அரசால் பண பரிவர்த்தனைக்கு அனுமதி தரும் ஒரு மைய அமைப்பாகும். இதன் வழியாக ஜிபே, போன்பே, பேடிஎம், ஏர்டெல் பேமெண்ட்ஸ் என பல்வேறு செயலிகளில் பண பரிவர்த்தனை நடைபெறுவது நாம் அறிந்ததே. 2016ஆம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கை கள்ள நோட்டுகள் புழக்கத்தை ஒழிப்பதாக கூறி செய்யப்பட்டது. அதன் பிறகு யூபிஐ பண பரிவர்த்தனையை மக்களிடையே புழக்கத்தில் கொண்டு வர விளம்பரப்படுத்தப்பட்டது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனை மேம்படுத்த பல சலுகைகள் வழங்கப்பட்டது. பிரதமர் மோடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையை ஊக்குவித்து பல இடங்களில் பேசினார். மத்திய அமைச்சர்களும் விளம்பர தூதுவர்களாகவே மாறினர். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் ஒருமுறை பல வியாபாரியிடம் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை செய்துவிட்டு பிரதமர் மோடியின் டிஜிட்டல் பண பரிமாற்ற திட்டத்தை புகழ்ந்து பேசிய வீடியோ இணையத்தில் அப்போது வைரலானது. இந்தியாவில் 50% அளவிற்கு பண பரிவர்த்தனை யூபிஐ மூலம் நடைபெறுவதாக சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடியே கூறியிருந்தார். மகேந்திரா பைனான்ஸ் தலைவர் ஒருமுறை யூபிஐ மக்கள் அதிகம் பயன்படுத்துவதால் வங்கி செயலிகளுக்கு வேலையில்லாமல் போய்விடுகிறது என்று ஒரு முறை கூறினார். அந்த அளவுக்கு யூபிஐ பயன்பாடு நாட்டில் இன்றியமையாத ஒன்றாக மாறியுள்ளது. சிறு பெட்டிக்கடையில் ஆரம்பித்து மிகப்பெரிய வணிக வளாகங்கள் வரை யூபிஐ பண பரிவர்த்தனையை தான் மக்கள் உபயோகித்து வருகின்றனர். சில்லறை பிரச்சனை, திருட்டு பிரச்சனை போன்றவற்றிற்காக பெரும்பாலும் மக்கள் இதையே உபயோகித்து வருகின்றனர். தற்போது வரை இதற்கு கட்டணம் இல்லாமல் தான் இருந்து வருகிறது. இந்தியாவில் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 80% அளவிற்கு நடப்பதாக சொல்லப்படுகிறது. உலகத்தில் 50% பண பரிவர்த்தனை யூபிஐ மூலம் தான் நடக்கிறது. சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சஞ்சய் மல்கோத்ரா இந்தியாவில் நாள் ஒன்றுக்கு சராசரியாக 60 கோடி அளவில் யூபிஐ பண பரிவர்த்தனை நடப்பதாக அவர் தெரிவித்தார். அதன் பின்பு பேசிய அவர், இதற்கு நிதி சுமையும் அதிகம், நீண்ட நாட்களாக இதை அரசாங்கமே செய்ய முடியாது, அதனால் பொதுமக்களிடம் இருந்தும் வணிகர்களிடம் இருந்தும் கட்டணம் வசூலிக்கப்படலாம் என்று கூறியுள்ளார். கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு போன்றவற்றில் பணம் செலுத்தும் பொழுது ஒரு சிறு கட்டணம் வசூலிக்கப்படும். ஆனால் யூபிஐயில் இது போன்று தற்போது வரை எந்த கட்டணமும் வசூலிக்கப்படுவதில்லை. இந்நிலையில் கர்நாடகாவில் சிறு வணிகத்தில் ஈடுபட்டு வரும் காய்கறி வியாபாரிக்கு அண்மையில் 29 லட்சம் ஜிஎஸ்டி செலுத்தும்படி நோட்டீஸ் வந்துள்ளது. அதை பார்த்ததுமே அந்த வணிகர் சங்கர் கவுடா அதிர்ச்சியில் உறைந்து போயுள்ளார். அவரது வாடிக்கையாளர்கள் பெரும்பாலானோர் யூபிஐ மூலமே பணத்தை செலுத்தியுள்ளனர். கடந்த 4 ஆண்டுகளில் 1.60 லட்சம் கோடிக்கு பண பரிவர்த்தனை செய்துள்ளதாகவும் அதற்கு 29 லட்சம் ஜிஎஸ்டி செலுத்தும்படியும் வரித்துறையினர் அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினர். இதனால் பெங்களூருவில் சிறு வணிகர்கள், தெருவார வணிகர்கள் ரொக்க பண பரிவர்த்தனைக்கு மாறி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தாங்கள் தீவிரமாக கண்காணித்து வருவதாகவும் வரம்பை மீறும் வணிகர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும், தங்களது உண்மையான வருமானத்தை மறைத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கர்நாடக ஜிஎஸ்டி துறை கூறியது கர்நாடக வணிகர்களுக்கு மேலும் அச்சத்தை கிளப்பியுள்ளது. அதிக வரி செலுத்த நேரிடும் என்ற அச்சத்தால் யூபிஐ பண பரிவர்த்தனை ஏற்கப்படாது என்று போர்டு வைக்கும் அளவிற்கு சென்றனர் வணிகர்கள். யூபிஐ செயல்பாட்டை அடிப்படையாக கொண்டு மட்டுமே ஜிஎஸ்டி நோட்டீஸுகள் பிறப்பிக்கப்படுவதில்லை. விற்பனை மையங்கள், வங்கி பரிமாற்றங்கள் போன்றவற்றை அடிப்படையாக கொண்டு பிறப்பிக்கப்படுகிறது என்று விளக்கம் அளித்துள்ளது ஜிஎஸ்டி துறை. தற்போது ஆண்டுதோறும் 40 லட்சத்திற்கும் அதிகமாக அல்லது சேவைகளில் இருந்து 20 லட்சத்துக்கு அதிகமான வருமானம் ஈட்டும் வணிகர்கள் ஜிஎஸ்டி பதிவு செய்யப்பட வேண்டும் என்று விதிமுறை உள்ளது. டிஜிட்டல் பண பரிமாற்றங்களை கைவிடும் வணிகர்களுக்கு ஜிஎஸ்டி உச்சவரம்பை அதிகரிக்க வேண்டும் என்று கோரிக்கையும் எழுந்துள்ளது. கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு பண பரிவர்த்தனைகளுக்கு வணிக நிறுவனங்கள் செலுத்தும் எம்டிஆர் கட்டணத்தை 1 கோடியாக உயர்த்தினால் யூபிஐ பண பரிவர்த்தனை ஊக்குவிக்கப்படும் என்று தெரிவிக்கிறார்கள். யூபிஐ பணம் பரிமாற்றத்திற்கு ஜிஎஸ்டி விதிக்கப்பட்டால் வணிகத்தில் மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் என்றும், யூபிஐ பண பரிமாற்றத்திற்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டால் மக்கள் மீண்டும் ரொக்க பண பரிவர்த்தனைக்கே மாறும் சூழ்நிலை ஏற்படும் அச்சமும் இங்கு நிலவுகிறது.